அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளை. இன்னைக்கு எங்கட முதலாவது பேப்பர் கிளாஸ் 26 பேச்சா சொல்ற சரியா நாங்க பேப்பர் கிளாஸ்ல சந்திக்க போறோம். சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த பேப்பர் கிளாஸ்ல நோக்கம் வந்துட்டு முதலாவது விஷயம் எங்களோட ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி அதே நேரம் உங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாம் வர இருக்கிற மூன்றாம் தவணையை மெயினா வச்சு நம்ம என்ன செய்யணும், எங்களோட கிளாஸஸ் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். பேப்பர் கிளாஸ் இப்ப இந்த பேப்பர் கிளாஸ்ல நான் முதலாவது உங்களோட பேப்பர்ல உங்களுக்கு டியூப் ஷேர் பண்ண பற்றியும் பார்த்திருப்பீங்க. முழுமையாக 50 எம்சி கேள்விகள். அந்த கேள்வி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படின்னா எங்களோட ஹைட்ரோக்கு முன்னால் மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோக்கு முன்னால் இருக்கிற பகுதிகள் யூனிட் 1 உட்பட அந்த ஹைட்ரோக்கு முன்னால் இருக்கிற பகுதிகள் வரும் வரைக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த கேள்விகளை செலக்ட் பண்ணிருக்கோம். பின்ன அடுத்த டியூப் வந்துகிட்டு அதோட தொடர்ச்சியாக முதலாவது மெக்கானிக்ஸ்ல A to Z முழு பகுதிகளையும் உள்ளடக்கின மாதிரி நாம பேப்பர் கிளாஸ் ரிவீல் பண்ணிட்டு உங்களோட எம்சிக்கு எல்லாம் முடிச்சு அங்க இருக்கிற பிராக்டிக்கலுக்குரிய தியரி அது சொந்த வினாக்கள் அதே போல எஸ்ஏ கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க என்ன செய்யணும் அடுத்தடுத்து சாப்டர் வைஸா அதாவது யூனிட் வைஸா தான் நாங்க என்ன செய்ய மூவ் ஆக போறோம். அப்ப நாங்க மெக்கானிக்ஸ் முடிக்கிற கட்டத்துல நீங்க உங்களோட சிலபஸ் என்னன்னா உங்களோட வியூஸ் லைட்டை நீங்க என்ன செய்யலாம் அந்த இடத்துல ஃபைனல் பண்ணிக்கலாம். அப்ப அது சார்ந்த பேப்பர் கிளாஸஸ் போகிறது அது உங்களுக்கு தியரிஸ் படிச்சாக்களுக்கு என்ன செய்யணும் அது பேசணுமா அமைவாங்க. சரி, ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்னா எங்க 26 முதலாவது பேப்பர் கிளாஸ்ல சரியா முதல் 50 வினாக்களை உள்ளடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. சரியா கிளாஸஸுக்கான டியூட்ஸ் எல்லாம் அதாவது அடுத்தடுத்த வீக் நடக்க இருக்கிற கிளாஸஸுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எஸ்ஏ அடங்கின டியூடும் இந்த வீக் மிட்ல ஒரு வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டிரும். கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. நீங்க கேள்விகளை செஞ்சு பார்த்துட்டு கிளாஸ்ல ஜாயின் ஆகினா தான் சரியா கிளாஸ்ல இருந்தா தான் உங்களுக்கு என்ன தெரியாதுங்கிற விஷயத்த நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அதுல கவனமா இருங்க. நீங்க கேள்வி செய்ய எங்கேயாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நாம என்ன செய்யலாம் நம்மளோட பேப்பர் கிளாஸ்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா திரும்ப திரும்ப தேடி படிக்காத மாதிரி பாத்துக்க பாருங்க. சரி, ஓகே. நாங்க கேள்விக்கு நான் பாருங்க. முதலாவது விஷயம் டியூட்ல இருக்கிற முதலாவது கேள்வியை பாருங்க. டியூட்ல இருக்கிற முதலாவது கேள்வி சரியா டியூட்ல இருக்கிற முதலாவது கேள்வி. அடுத்த வந்துட்டு இன்னொரு விஷயம் நான் படுத்துறேன் அந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மைக்கெல்லாம் வந்துட்டு அன்மியூட் பண்ணி இல்லாது சரி மியூட்ல தான் இருக்கும். நீங்க அடுத்த கிளாஸ் நம்ம 3rd 4th கிளாஸஸ் வரைக்கும் நீங்க உள்ளுக்கு வந்து பிறகு என்ன செய்யல நம்ம வளமையான தியரி கிளாஸஸ் நடக்கிற மாதிரி நாங்க நோட் எல்லாம் என்ன செய்யலாம் பேசியே லைவா கிளாஸ்ல இருக்கிற மாதிரிக்கு நீங்க என்ன செய்யலாம் அதெல்லாம் நடந்து கொள்ளலாம். சரியா ரைட், ஓகே. அதுகள் தெரியும் வளமையான கிளாஸஸ் எப்படி போறது பாருங்க. முதலாவது கேள்வி அல்பா சமன் சரி அல்பா சமன் f இன் கீழ் v வர்க்கம் f இன் கீழ் v வர்க்கம் sin பீட்டா t இல் v வந்துகிட்டு வேகமா v வந்துகிட்டு வேகம்னு சொல்றாங்க. எஸ், v வந்துகிட்டு வேகம் அவனோட கதை வேகம். அதே போல எஃப்ங்கிறது விசை எஃப்ங்கிறது விசை அதே போல டீங்கிறது நேரம் டீங்கிறது நேரம் வந்துச்சு. ஆகியவற்றை வகை குறிப்பின் அல்பாவின் கீழ் பீட்டாட ஆகியவற்றை வகை குறிப்பின் அல்பாவின் கீழ் பீட்டாட பரிமாணம் அல்பா பீட்டா பரிமாணம் என்னன்னு கேட்கணும். அல்பாவின் பீட்டா கொண்டிருக்கும் பரிமாணம் என்று கேள்வி. எஸ், ரைட். இங்க பாருங்க சொல்ற விஷயத்தை கவனம். எங்களுக்கு தெரியும் ஒரு சமன்பாடு உண்மையாக இருக்குமாக இருந்தால் இப்படி ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குமாக இருந்தால் கட்டாயம் LHS RHS பரிமாண முறைப்படி அது சரியாக இருக்கணும். பரிமாணங்கள் சரியாக இருக்கு. அவன் சொல்லினான் இப்படி ஒரு சமன்பாடு அமையுதா அதாவது அல்பா சமன் f/v வர்க்கம் sin பீட்டா தீட்டா சரியா இப்படி ஒரு சமன்பாடு வந்தா பரிமாண முறைப்படி இந்த இருக்கிற வலது பக்கம் இருக்கிறதும் சரி இடது பக்கம் இருக்கிறவங்க பரிமாணங்கள்லாம் அவங்க சரியா இருக்கணும் சமனா இருக்கணும். சரிவே இங்க பாருங்க சொல்ற விஷயத்துக்கு வாங்க. இப்ப அல்பாவின் பீட்டாவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எனக்கு தெரியும் இன்னா தந்திருக்கிற சைன் பீட்டா தீட்டா பாருங்கடா. இந்த சைனுக்குள்ள வாரது ஒரு கோணம் அது ரேடாக இருக்கலாம் அல்லது பாகையில கதைக்கலாம். சரி, ஓகே. ரேடியனாக இருந்தால் அங்க இருக்கிற கோணம் ரேடியனாக இருந்தால் அவரோட பரிமாணம் ஒன்று வரும்.
பரிமாணம். ஏன்னா ரேடுக்கு அலகு இருக்குது, பட் பரிமாணம் இல்லை. ரேடுக்கு அலகு இருக்குது, பரிமாணம் இல்லை. எனவே பாருங்க, இந்த பீட்டா தீட்டாட பரிமாணம் 1, பரிமாணம் இல்லைன்னு நம்ம 1 எடுக்கிறது. எனவே அதுல இருந்து பீட்டாட பரிமாணத்தை நாங்க எடுக்கலாம் 1 into t. ஏன்னா 1 into t பரிமாணம், அப்ப second minus 1, அப்ப t minus 1 வரும். சரியா? இதுதான் எங்கட பீட்டாட பரிமாணம். இதுல செகண்ட் மேல போன செகண்ட் மைனஸ் 1, எனவே t minus 1. இதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பீட்டாவை கண்டாச்சு, தெளிவாக விளங்கிக்கங்க. நாங்க அல்பா சமன் f இன் கீழ் v வர்க்கம், இப்படி இந்த சமன்பாடு எழுதினா சரியாக அமையுமான்னு கேட்டா இல்லை. அவன் சொல்லிட்டான் அல்பா சமன் f இன் கீழ் v வர்க்கம் sin பீட்டா தீட்டா. ஆனால் இந்த சமன்பாடு இப்படி எழுதினால் சரி. தெளிவா விளங்கிக்கும். அல்பாட பரிமாணம் f over v வர்க்கத்துல பரிமாணத்துக்கு சமனா இருக்கு. ஏன்னா பரிமாணம் சமனா இருந்தா sin பீட்டா தீட்டாக்கு அந்த பரிமாணம் இல்ல, உண்டு. அப்ப சமன்பாடு எழுதுற முறையிலும் கவனம். ஏன் நான் இந்த இடத்துல கதைக்குன்னா, சில இடத்துல சரியா, சில இடங்கள்ல அந்த பிள்ளைகள் வர்றது தவறு. அல்பா சமன் f over v வர்க்கம் எழுதிட்டு செஞ்சுட்டு போறது. பட் நாங்க அதை முறையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு கேள்வியை நாங்க நேரடியாக அணுகிற சந்தர்ப்பங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் அங்க இருக்கிற கதையில தெளிவா இருக்கு. அப்ப நாங்க பரிமாணம் முறைப்படி இப்படி எழுதுறது சரி. அல்பாட பரிமாணம் f over v வர்க்கத்துல பரிமாணம் சமனா இருக்கு. ஏனென்றா sin பீட்டா தீட்டாக்கு அந்த பரிமாணம் இல்லைங்கிறதால. சரியா? sin தீட்டா என்பது ஒரு பெருமானம் தானே. sin தீட்டா sin 30.5 அப்படியே ஒரு பெருமானம் தான் வரப்போறோம். எனவே இதுல இருந்து நான் அல்பாட பரிமாணத்தை கண்டுபிடிக்கலாம். அல்பாட பரிமாணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன்டா, அல்பாட பரிமாணத்தை கண்டுபிடிக்கிறேன்டா விசைக்கு எழுதுறேன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, கீழே வேகத்தின் அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் வரும். எனவே எழுதினீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கீழே மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 வரும். இப்ப இதுல நாங்க கேன்சல் பண்ணினா செகண்ட் மைனஸ் 2 செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் மீட்டர் கேன்சல் பண்ணுங்க, உங்களுக்கு வரப்போறாங்க கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. எனவே அல்பாட பரிமாணம் வரப்போது ml minus 1. கேள்வி அல்பாவின் கீழ் பீட்டா. எனவே அல்பாவின் கீழ் பீட்டாவை நான் கதைக்க போனால் பாருங்க, அல்பாடது ml minus 1, கீழே பீட்டாடது t minus 1, மேல போனா ml minus 1 t வருவார். எவ்வளவுதான் வைக்கிற கதை. எங்களுக்கு தெரியும் இதுல இரண்டாவது விடை, இந்த ஆன்சருக்கு, இந்த கேள்விக்கு இரண்டாவது விடை பொருத்தமானது. இரண்டாவது விடை பொருத்தமானது ml minus 1 t. சரியா? இங்க கவனிங்க, நோட் பண்றதுக்கான நேரத்தை நான் தவிர்க்க, நீங்க ஒவ்வொரு கேள்வி முடிவுலையும் நீங்க என்ன செய்யணும்னா போர்டை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அடுத்த கேள்வி நீங்க செஞ்சு பார்க்கலாம். என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த நேரங்கள் எழுத தந்தால் அந்த கேள்விகள் நெருங்கி எல்லாமே இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ அப்டேட் ஆகும், அதை நீங்க திரும்ப பாத்துக்கலாம். இப்ப முதலாவது கேள்வி ஷிஃப்னா, நான் முதலாவது கேள்வி முடிச்சது விளங்கிட்டாமா? கிளாஸ்ல இருக்கிறார்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. முதலாவது கேள்வி எல்லாரும் விளங்கிட்டாடா? எப்படி நான் ரெண்டாவது விட எடுத்தங்கிறது எஸ், ரைட். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க வரும். ஏன்னா ரெண்டாவது கேள்விக்கு நாங்க வரும். சரி, கியூல இருக்கிற இப்ப ரெண்டாவது கேள்வி. கியூப்ல இருக்கிற ரெண்டாவது கேள்வி. சரி சரி, பாருங்க, இந்த ரெண்டாவது கேள்வி கோளமானியுடைய தொடர்புடைய ஒரு கேள்வி. கோளமானியுடைய தொடர்புடைய கேள்வி. இதுல ரெண்டு விதமான சந்தர்ப்பங்களை நாங்க சந்திக்க போறோம். சரியா? இருக்கட்டும், கவனிங்க, நான் கேள்வி வாசிச்சுட்டு நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். கோளமானியின் வட்ட அளவிடையின் 50 பிரிவுகளை உடையது. வட்ட அளவிடை 50 பிரிவுகளை உடையது. வட்ட அளவிடையின் இரு முழு சுழற்சிகளை ஆக்கும் போது பிரதான அளவிடை கூடாக 1 மில்லிமீட்டர் தூரம் நகருகின்றது. சரியா? நல்லா பாருங்க,
வட்ட அளவிடை இரு முழு சுழற்சிகளை ஆக்கும் போது பிரதான அளவிடை கூடாக 1 மில்லிமீட்டர் தூரம் நகருகின்றது எனின் காட்டப்பட்ட நிலையில் உள்ள வாசிப்பு என்று கேட்கிறாங்க. காட்டப்பட்டுள்ள நிலையில் உள்ள வாசிப்பு. சரியா? இங்க கவனிங்க, சொல்ற விஷயத்தை பாருங்க. எங்களுக்கு தெரியும்டா, முதலாவது இந்த கேள்விகளை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், கோலமானியை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் முதலாவது குறியீடை தூரம். சரியா? இங்க கவனிங்க, குறியீடை தூரம். குறியீடை தூரம் என்றால், அதாவது ஒரு வட்ட அளவிடை முழு சுழற்சியை ஆற்றும் போது, அங்க இருக்கிற வட்ட அளவிடை முழு சுழற்சியை ஆற்றும் போது அது பிரதான அளவிடையில நகர்ந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றது, குறியீடை தூரம் சொல்றது. அதுல கவனமா இருக்கு. ஒரு வட்ட அளவிடை அங்க 50 பிரிவு இருக்குது, அது முழு சுழற்சியை ஆற்றும் போது அது பிரதான அளவிடையில எவ்வளவு தூரம் நகர்றாரோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றது, குறியீடை தூரம் சொல்றது. இங்க என்ன சொல்றானுன்னா, நீங்க அந்த வட்ட அளவுடைய 2 தரம் சொல்லலக்க 1 மில்லிமீட்டர் தூரம் நகரலாம். அப்ப இங்க இருக்கிற குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டர். சரியா? 1 மில்லிமீட்டர் தூரம் நகர்ந்தால் அது 2 தரம் சுற்றப்படுது. பட் குறியீடை தூரம் எனக்கு என்ன தெரியணும், ஒரு தரம் நாங்க சொல்லலக்க அது பிரதான அளவிடையில நகர்ந்த தூரம். அப்ப இங்க இருக்கிற குறியீடை தூரத்தை 0.5 மில்லிமீட்டர். அதை விளங்கிக்க, ஏனென்று நாங்க அதை எடுத்தோங்கிறத விளங்கிக்க. அடுத்தது எங்களுக்கு தெரிய வேண்டியது இழிவெண்ணிக்கை, லீஸ்ட் கவுண்ட். எங்களுக்கு தெரியும் வட்ட அளவிடையில், சரியா, லீஸ்ட் கவுண்ட் குறியீடை தூரத்தை கொண்ட கருவியில லீஸ்ட் கவுண்ட் நாங்க எப்படி கதைக்க போறோம்னா, குறியீடை தூரத்தின் கீழ், குறியீடை தூரத்தின் கீழ் மொத்த வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. மொத்த வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. இங்க குறியீடை தூரம் 0.5, மொத்த வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 50. எனவே பிரிச்சு விட்டீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இந்த கருவிட உங்களோட தரப்பட்டிருக்கிற இந்த கருவிட லீஸ்ட் கவுண்ட் வந்துட்டு 0.01 மில்லிமீட்டர். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ரைட், ஓகே. நான் சின்ன விஷயத்துக்கு வரும், இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் தேரியாக அடிப்படையாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். கோலமானியை பொறுத்தவரையில 2 விதமான சந்தர்ப்பங்கள்ல நீங்க ரீடிங் எடுக்க வேண்டி வரும். வாசிப்பை நாங்க எடுக்கிற சந்தர்ப்பத்துல 2. ஒன்று என்னன்னா, நல்லா பாருங்கடா, அந்த எப்படி இருக்கும்டா, இதுதான் அந்த பிரதான அளவிடை. சரியா? பிரதான அளவிடை, பிரதான அளவிடை இப்படிதான் இருப்பார். பிரதான அளவிடை இப்படி இருக்கும். இதெல்லாம் நடுப்பகுதியில 0 இருக்க, மேலுக்கும் வாசிப்பு குறிக்கப்பட்டிருக்கும், அதே போல கீழ்ப்பகுதியிலையும் வாசிப்பு குறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவாக அது கடந்திருக்கும், ஒவ்வொரு பிரிவாக கடந்திருக்கும். சரியா? முதலாவது விஷயம் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்க வாசிப்பு எடுக்கிற சந்தர்ப்பத்துல உங்களோட வட்ட அளவிடையிட ஓரம், வட்ட அளவிடையிட ஓரம் பிரதான அளவிடையிட 0க்கு மேல இருந்தால், பிரதான அளவிடையிட 0க்கு மேல இருந்தால் கருவியின் வாசிப்பு யாரால தரப்படும் என்றால், கருவியின் வாசிப்பு யாரால தரப்படும் என்றால் பிரதான அளவிடையின் வாசிப்பு, பிரதான அளவிடையின் வாசிப்பு சக வட்ட அளவிடையின் வாசிப்பு, வட்ட அளவிடையின் வாசிப்பு. எங்களுக்கு தெரியும் பிரதான அளவிடையின் வாசிப்புங்கிறது உங்களோட வட்ட ஓரத்துக்கு முன்னால் இருக்கிற பிரதான அளவிடை பிரிவுன்ற வாசிப்பு. சொன்ன விளங்கிட்டா? இப்ப 2 பிரிவுக்கு இடையில இருந்தா யாரு முன்னால இருக்காரோ அவரை நீங்க எடுக்க போறீங்க. இப்ப நான் சும்மா சொல்றேன், இப்ப சும்மா கதை உண்டு, இது ஒன்றும் இது 2 பேர் இருந்தா நீங்க என்ன எடுக்கணும், 1 எடுக்க போறீங்க. சரி, 1 எடுக்க போறீங்க. இது ஒரு தரம் சொல்லல, நாங்க ஒரு காமனான ஒரு படம் பார்ப்போம். இப்ப அவங்களோட கேள்விக்கு இன்னும் வரல, கலப்பு மோசம் பண்ண. சரி, ரைட். அப்ப பிரதான அளவுடைய வாசிப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நீங்க வட்ட அளவுடைக்கு முன்னாளைக்கு எடுப்பீங்க. இஞ்ச கவனிங்க, வட்ட அளவிடையின் வாசிப்பு நல்லா கவனிங்க, இதுக்குதான் நான் கதைக்க வந்தது. பிரதான அளவிடையில 0க்கு மேல நீங்க வட்ட அளவிடை பிரிவு இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வாசிப்பு எடுப்பீங்கன்னா அந்த இடத்துல வட்ட அளவிடையின் வாசிப்பு எப்படி வரும்னா
பொருந்தும் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட் அதுல மாற்று கருத்து. பொருந்தும் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை தர லீஸ்ட் கவுண்ட். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை. இதே இது பிரதான அளவிடையிட 0க்கு கீழே அந்த வட்ட ஓரம் இறுக்கமாக இருந்தால், வட்ட அளவிடையிட ஓரம் இறுக்கமாக இருந்தால், அந்த இடத்துல கருவியின் வாசிப்பு, இது எங்க முதலாவது நிலை, இது நிலை 1 சரி, இதை நாங்க நிலை 2 இதை தெளிவா நிலை 2 எடுத்தா இது நிலை 1க்குரியது. நிலை 2 எடுத்தால் அந்த இடத்துல கருவியின் வாசிப்பை நீங்க எடுத்தீங்கன்னா பிரதான அளவிடையின் வாசிப்பு, அதுல மாற்று கருத்து யாரு கடையில் இருக்காரோ அவருக்கு முன்னாலே எடுத்துட்டு பிரதான அளவை வாசிப்பு சக வட்ட அளவிடையின் வாசிப்பு எடுக்க கேபிட்டல் என் மைனஸ் ஸ்மால் என் தர லீஸ்ட் கவுண்ட். இதுல கவனமா இருக்கு. இதுல மொத்த வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையிலிருந்து பொருந்துற வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை கழிச்சுத்தான் யாரால பெருக்கணும்? லீஸ்ட் கவுண்டால பெருக்கணும். இதெல்லாம் உங்களோட ஆரம்ப காலங்கள்ல நீங்க படிச்ச விஷயம். சரி, இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருந்தா சரி, இனி நாங்க அந்த கேள்விகளை நாங்க அணுகலாம். சரி, இங்க பாருங்க பாப்போம். இப்ப வருவோம். நான் கேள்வி திரும்ப ஒரு தூரம் வாசிப்பேன். கோளமானியின் வட்ட அளவிடையின் 50 பிரிவுகளை உடையது. வட்ட அளவிடையின் 2 முழு சுழற்சிகளை ஆக்கும் போது பிரதான அளவிடை கூடாக 1 மில்லிமீட்டர் தூரம் நகருகின்றது. இந்த முழு கதையுமே லீஸ்ட் கவுண்டுக்கான கதை. அது நான் கண்ட லீஸ்ட் கவுண்ட் தான். 2 முறை சுழந்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர்னா ஒரு தரம் சுழக்க 0.5. அதுதான் எங்களோட குறியீடை தூரம். எனவே லீஸ்ட் கவுண்ட் சமன் குறியீடை தூரத்தின் மொத்த வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட கண்டாச்சு 0.01 மில்லிமீட்டர். இதெல்லாம் மாற்று கருத்து. இப்ப வரும். இனி காட்டப்பட்ட நிலையில் உள்ள வாசிப்பு என்று கேட்கிறாங்க. காட்டப்பட்டுள்ள நிலையில் உள்ள வாசிப்பு. சரி, ஓகே. இந்த ரீடிங் எங்கட நிலை 2க்குரிய ரீடிங். பாருங்க, பிரதான அளவிடையிட 0க்கு கீழே வட்ட அளவிடையிட ஓரம் இருக்குது. வட்ட அளவிடையிட ஓரம் இருக்குது. எனவே நாங்க வாசிப்படுக்க இங்க கவனமா இருக்கணுமா? கேள்விகளை பொறுத்து தெளிவா இருக்கணும். அவன் என்ன சொல்லிட்டான்டா, நீ 2 தரம் சுத்தக்கதான் அது 1 மில்லிமீட்டர் தூரம் நகரமா. அப்ப பாருங்க, இந்த பிரதான அளவுடைய வாசிப்படுக்க நான் எடுக்க அந்த வட்ட ஓரத்தை நல்லா அவதானிச்சு பாருங்க. நல்லா அவதானிச்சு பாருங்க. அங்க பிரதான வாசிப்பு 1 2 3 3க்கும் 4க்கும் இடையில அரைவாச விட கூட நகர்ந்திருப்பாரு. அதுல தெளிவா இருக்கு. சரியா? உங்களோட 0க்கு இங்க பாருங்க, 0ல இருந்து அப்படியே வரக்க 3க்கும் 4க்கும் இடையில பிரதான அளவுடைய பிரிவுகள் 3க்கும் 4க்கும் இடையில இருக்குது. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த வட்ட அளவுடைய ஓரம் அரைவாச விட கூட வந்திருப்பார். நல்லா பாரு, அரைவாச விட கூட வந்திருப்பாருங்கிறது படத்தையும் வச்சு பிடிக்கலாம், அங்க இருக்கிற பொருந்துற பிரிவுகளை வச்சும் பிடிக்கலாம். பாருங்கடா, அங்க எத்தனையாவது பிரிவு பொருந்ததுன்னா 23வது பிரிவு பொருந்தது. ஒரு தரம் முழுமையாக சுத்தி 50 சுத்தினதுக்கு பிறகுதான் அடுத்த தரம் என்ன 23. நேரடியாக முதலாவது 23வது பிரிவு பொருந்ததுண்டா அது நல்லா கிட்ட இருந்துரு. நல்லா கிட்ட இருந்து இந்த 50 பிரிவை கடந்துதான் அவர் அரைவாசிக்கு வரும். அப்ப 20 முதல் நீங்க சொல்ற மாதிரி நீங்க இப்படி எடுக்கலாம். இல்லையே, முதலாவது 23 பொருந்திருக்கீங்கன்னா முதலாவது 23 பொருந்தாங்க இந்த படம் சரியாக இங்க கிட்ட இருந்திருப்பார். அதையும் அவதானி. 2 தரம் சுழல்றது தந்தத்தால இப்படி கேள்வியை குழப்பிரிக்கா தெளிவாக விளங்கிக்கங்க. நாம தெளிவா இருந்தா சரி. எனவே பாருங்கடா, நான் இந்த இடத்துல பிரதான அளவுடையின் வாசிப்பாக 3.5 மில்லிமீட்டர் எடுக்கணும். 3.5 1 2 3 3.5 மில்லிமீட்டர். இந்த 3.5 மில்லிமீட்டர் எடுத்ததுல குழப்பம் இல்லையடா? ரைட், தெளிவாக விளங்கிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, மொத்த பிரிவுகள் எண்ணிக்கை அங்க 50 மைனஸ் 23வது பிரிவு பொருந்தது தர 0.01. எனவே 3.5 மில்லிமீட்டர்ஸாக கழிச்சு விட்டீங்கன்னா 27 தர 0.01 வரும். 3.5 சக 0.27. எனவே 3.27 கூட்டி விட்டீங்கன்னா 7 மில்லிமீட்டர் வருவார். எஸ், 5வது விடை பொருத்தமானது. 5வது விடை பொருத்தமானது. கேள்விகளை நல்லா விளங்கி போனோம். சின்ன விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கங்க. இந்த கேள்வி மட்டும் செய்யறது நோக்கம் அல்ல. நாம ஒரு கேள்வி செஞ்சா இதுல ரிலேட்டடான என்ன கேள்விகள் வந்தாலும் நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு கேள்விகளையும் நான் விளங்கப்படுத்துவேன்.
ஒவ்வொரு கேள்விகளையும் நான் விளங்கப்படுத்த போறேன், நீங்க அதுக்கு ரெடி ஆயினா சரி. எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டாடா? 3.77 மில்லிமீட்டர் நான் எப்படி எடுத்தேங்கிறது விளங்கிட்டா? கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா தான் நாம என்ன செய்யலாம், அந்த கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு போகலாம். சரியா? நீங்க வந்துகிட்ட இப்ப நான் கதைக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு இது ஓகே விளங்கினு சொன்னா நம்ம அடுத்த கேள்வி போடுறது. எல்லாருக்கும் விளங்கிட்டு அந்த கேள்வி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த கேள்வி விளங்கிட்டேன். எஸ் ரைட் ஓகே. நாங்க அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். சரியா? மூன்றாவது கேள்விக்கு வருவோம். சரி, இங்க இதை நான் நினைச்சுக்கிறேன். சரி, வாங்க கியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வி. கியூப்ல இருக்கிற மூன்றாவது கேள்வி. சரி, பார்ப்போம் என்ன நடக்கும். 5 கிலோகிராம் திணிவுள்ள பொருளின் மீது தொழிற்படும் விசை நேரத்துடன் மாறலை உரு காட்டுகின்றது. டிசமன் நாடில் பொருளின் வேகம் 1 மீட்டர் செகண்ட் -1 என்ன பிளஸ் 1 மீட்டர் செகண்ட் டிசமன் 7 செகண்ட்ல அதன் வேகம். சரி ஓகே. இந்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னால இது சார்ந்த தியரியை நாங்க கதைச்சிட்டு வரோம். எஃப்டி கிராஃப் சம்பந்தமாக நாங்க கதைக்கிறோம். பாருங்கடா, விசை எதிர் நேர வரைவு நான் கருதினார். இதை கேட்டால் இங்க இது எஃப் நியூட்டன்ல இருக்கிறது, இது டி செகண்ட்ல இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டி நேரத்துக்கு, சரியா, குறிப்பிட்ட டி நேரத்திற்கு சரிங்க கவனிங்க. குறிப்பிட்ட ஒரு டி நேரத்துக்கு இந்த உடலின் மீது, ஒரு உடலின் மீது எஃப்ங்கிற விசை தொழிற்படுதுன்னு, எஃப்ங்கிற ஒரு மாறா விசை டி நேரத்துக்கு தொழிற்படுது. இதெல்லாம் அப்படியே இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் நியூட்டனின் இரண்டாம் விதி, அதாவது உந்தமாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர்வீத சமனாகவும் அழுத்திய விசையின் திசையில இருப்பாங்க. எனவே அதுல இருந்து நாம என்ன கதைக்கலாம்னா, எஃப் சமன் உந்தமாற்று வீதம் mv மைனஸ் mu பை t வரும். சரியா? இதுல இருந்து நாம இங்க பாருங்க, t இங்க நாம பெருக்கி விட்டா f தர t சமன் mv மைனஸ் mu, அதாவது விசை நேரத்தால பெருக்கப்படுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன வருதுன்னா உந்த மாற்றம் வருது. என்ன வராரு? உந்த மாற்றம். இவர் உந்த மாற்றம். இப்ப வரும் இங்க எஃப்டி கிராஃப்ட பரப்பளவு ஏரியா, பரப்பளவை நம்ம கதைக்க போறோம். ஏரியாவை நம்ம கதைச்சா ஏ சமன், இது ஒரு செவ்வக அமைப்புல நாங்க வச்சு மாறா விசை ஒன்று தொழிற்படுது, டி நேரத்தை தொழிற்படுதுண்டா, நீளம் தர அகலம் எஃப் தர டி. எனவே விசை எதிர் நேர வரைபின் பரப்பளவு யார தரப்போறார்? உந்த மாற்றத்தை தரப்போம். அப்ப கதைக்க தெளிவா விளங்கி, எஃப்டி கிராஃப்ல பரப்பளவு யார தரும்னா உந்த மாற்றத்தை தரும். சரி, இப்ப நம்மட கேள்விக்குள்ள வருவோம். அவங்க ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்காங்க, நான் அந்த தேவையான விஷயங்களை அந்த கிராஃப்ல கதைச்சு வரும். சரியா? நீங்க பாருங்க. இது மூன்றாவது அந்த டைம்ல இவர் சரி. அதே போல ரவுண்ட்ல இருந்து ஒரு கிராஃப். சரி, இது ஒன்று. அந்த டைம்ல இவர் அதுக்கு பிறகு இப்படி போகும், இப்படி எட்டு. சரி, அதை நான் அந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட் எல்லாம் குறிச்சு வச்சுக்க, மற்ற நம்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கணும். இது எஃப், இது நியூட்டன்ல இருக்குது, இது டி செகண்ட்ல இருக்கு. இப்ப வரும் 5 கிலோகிராம் திணிவுள்ள பொருளின் மீது செயற்படும் விசை எஃப், சரியா, நேரத்துடன் டி மாறலை உரு காட்டுகின்றது. டி சமன் நாடில் பொருளின் வேகம்
கவனமா இருக்கணும். ஆரம்ப வேகம் 1 மீட்டர் செகண்ட் -1 சொல்லிட்டான். t நாட்ல பொருள்ற வேகத்தை அவன் தந்துட்டான் 1 மீட்டர் செகண்ட் -1 பிளஸ் எனின் 7 செகண்டில் அதன் வேகம் யாது? அப்ப எங்களுக்கு தெரியும் ft கிராஃப்ல பரப்பளவு உந்த மாற்றத்தை தரும்னா 7 செகண்ட் வரும் வரைக்குமான கிராஃப்ல இந்த பகுதி சரியா, இதுல பரப்பளவை நான் A1 எடுக்கிறேன். இது ஒரு தளவு, அது ஒரு தளவு. இந்த பகுதியில பரப்பளவை நான் A2 எடுக்கிறேன். சரியா, அப்ப நான் கதைக்கலாம் என்னடா, இந்த கிராஃப்ல A1 பிளஸ் A2 யார தரும்டா t7 செகண்ட்ல t7 இருந்து t7 செகண்ட்ல நடந்த உந்த மாற்றத்தை இந்த மாற்றத்தை. அப்ப A1ங்கிறது ஒரு முக்கோணிட பரப்பளவு. எனவே அறத்தர அடி வந்துகிட்டு 3 தர செங்குத்தேரம் 3 சக A2ங்கிறது ஒரு சரிவகத்தின் பரப்பளவு. அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 1 பிளஸ் 3 1 சக 3 தர செங்குத்தேரம் வருவாரு 4. இது சமன் உந்த மாற்றம் mv minus mu mv minus m. எனவே இந்த இடத்துல 9 கீழ் 2 வரும் சக இதை சுருக்கி விடலாம் 2 இங்க 4 8 வருவாரு. இது சமன் m பொதுவாடுங்க, அது 5 கிலோகிராம் தந்தாச்சு. v minus 1 என்று வரும். ஆரம்ப வேகம் 1 மீட்டர் செகண்ட். எனவே இதை பிரிச்சு விட்டா 4.5 எப்படியா 4.5 சக 8 சமன் 5 into v minus 1 கூட்டி விட்டீங்கன்னா 12.5 இது சமன் 5 into v minus 1 என்று வரும். போய் சுருக்கி விட்டா v சக 1 சமன் 12.5 5ஆல சுருக்க போறீங்க. சுருக்கினாங்களா 2.5 இது v minus 1. எனவே v சமன் 3.5 மீட்டர் செகண்ட் -1. அப்ப t7 செகண்ட்ல அந்த துணிக்கையின் வேகம் என்ன வரப்போறாருன்னா 3.5. எத்தனாவது விடை பொருத்தமானதுன்னா மூன்றாவது விடை பொருத்தமானது. மூன்றாவது விடை பொருத்தமானது. விளையாடா சரி, மூன்றாவது கேள்வி. இனி வாங்க 4வது கேள்வி. சரி விளங்கிங்க, அதான் சரியா. அடுத்த கேள்வி வாங்க 4வது கேள்வி. அடுத்த கேள்வி 4வது கேள்வி. பாருங்க, நான் சொல்ற விஷயத்தை பாருங்க. தகடு ஒன்றின் தடிப்பை அளப்பதற்கு நுண்மானித்து கஞ்சி பயன்படுத்தப்பட்டது. கருவியின் இழிவு எண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். அதன் குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் ஆகும். எல்லாம் தந்துட்டாங்களா? தகடு ஒன்றின் தடிப்பை அளப்பதற்கு நுண்மானித்துறை கஞ்சி பயன்படுத்தப்பட்டது. கருவியின் இழிவெண்ணிக்கை தந்தாச்சு டிஸ்கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். அதன் குறியீடை தூரம் 0.5 மில்லிமீட்டர் ஆகும். ஒரு ஒன்றில் கருவியின் பூஜ்ஜிய வளைவிற்கான வாசிப்பு நிலையும் ஒரு 2இல் தகடு உள்ள போது வாசிப்பு நிலையும் காட்டப்பட்டுள்ளது. தகட்டின் உண்மையான தடிப்பு எங்களுக்கு தெரியும்டா. அங்க இருக்கிற பூஜ்ஜிய வலு நேர் பூஜ்ஜிய வலு. என்னது நேர் பூஜ்ஜிய வலு? நுண்மானி திருக்கணிச்சியை பொறுத்தவரையில நேர் பூஜ்ஜிய வலு உருவாது காரணமாக அந்த பட்டை கதிர்கோள்களுக்கு இடையில கரல்கள் வந்து நீண்ட கால பயன்பாட்டின் காரணமாக கரல்கள் உருவாகிறது.
அதால என்ன செய்யலாம், ஏற்கனவே அந்த வாசிப்பு கருவி ஒரு வாசிப்பு எடுத்துட்டு இருக்கிறது. சரி, ஓகே. நாம இந்த இடத்துல நேர் பூஜ்ய வலை சமன். பாருங்க அங்க எத்தனையாவது பிரிவு பொருந்ததுன்னா 23. எனவே 23 தர 0.01 0.23 மில்லி. இது நேர் பூஜ்ய வலை. சாரி, 28 28வது பிரிவு கொண்டு. சரி, ஓகே. இப்ப கருவியின் வாசி நல்லா கவனிங்க. அடுத்தது கருவியின் வாசிப்பு சமன் பிரதான அளவிடையில வாசிப்பு 1 2 3 4 5 5.5. எஸ், 5.5 மில்லிமீட்டர் சக வட்ட அளவிடையில வாசிப்பு 31 33 33 தர 0.01 வரும். எனவே 5.5 மில்லிமீட்டர் சக 0.33 மில்லிமீட்டர் என்ன வரப்போற 5.83 மில்லிமீட்டர். இது கருவியின் வாசிப்பு. எனவே தகட்டின் உண்மையான தடிப்பு அல்லது உண்மையான வாசிப்பு அல்லது தடிப்பு சரி, தடிப்பு எங்களுக்கு தெரியணும்டா. கருவியின் வாசிப்புல இருந்து உண்மையான வாசிப்பை நாங்க பெறதுக்கு என்ன செய்யணும், நேர் பூஜ்ய வலை கழிக்கப்படும். நேர் பூஜ்ய வலை நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். எனவே 5.83 மில்லிமீட்டர் 0.28 மில்லிமீட்டர் கழிச்சு விட்டார் 5 13 13 8 போனா 5. ரைட். அதே மாதிரி 7 7 2 போனா 5 5.55 மில்லிமீட்டர். எஸ், இரண்டாவது ஒன்றை கொடுக்கும் 5.55 மில்லிமீட்டர். இதெல்லாம் சின்ன கதைகள், தெளிவாக விளங்கி போய். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. டியூப்ல இருக்கிற 5வது கேள்வி. சரி, இதை நான் இதெல்லாம் கதைக்க தெரியும். பாருங்க, டியூப்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. டியூப்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. சரி, டியூப்ல இருக்கிற 5வது கேள்வியை பாருங்க. ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கும் A, B எனும் இரு வாகனங்களின் இதுல ஒரு கிராஃப் கதைக்கப்பட்டது நடந்தது. இப்படி இந்த கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப் இதெல்லாம் ஏக்குரிய கிராஃப் மாதிரி. இது பி. சரி, பாப்போம். ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கும் A, B எனும் இரு வாகனங்களின் இடப்பெயர்ச்சி பாதையில் ஒரு குறித்த புள்ளி P ஐ கடக்கும் கணத்திலிருந்து அளக்கப்பட்டு வரையப்பட்ட இடப்பெயர்ச்சி எதிர் நேர வரைவு ஒரு காட்டுகிறது. சரி, படத்தை நாங்க அவதானிக்க விளங்குது. ஒரு புள்ளிய வாகனம் கடக்கதான் நாங்க 2 வாகனங்கள் கடக்க நீங்க அளக்குறீங்க. பட் வித்தியாசமான நேரங்கள்ல கடக்கு. நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். டீசமன் நாட்ல ஏங்கிற ஒரு வாகனம் கிடக்குதுன்னா கடக்கப்பட்ட ஒரு சில நேரங்களுக்கு பிறகுதான் பிங்கிற வாகனம் அந்த புள்ளிய கிடக்குது.
சரி, அது நம்ம கிராஃப்ல ஸ்டார்ட் பாயிண்ட வச்சு கதைக்கிறீங்க. வரைவை ஒரு காட்டுக பின்வரும் கூற்றுகள். ஏ பாருங்கடா, ஏ கூற்ற பாப்போம். பி யின் ஆறுமுடுகள் ஏ இனதை விட உயர்வானது. இல்ல, என்ன பிரச்சனைடா, இது எஸ் என மீட்டர், இது டி. என்ன கேஸ்? இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் யார தரப்போறாருன்னா வேகத்தை தரப்போம். சரியா? எஸ்டி கிராஃப்ல படித்திறன் வேகத்தை தரப்போம். இங்க பாருங்க, இந்த முதலாவது ஏட கிராஃப்ல இந்த நேர்கோடு பாருங்க, ஒரு நேர்கோட்டின் படித்திறன் மாறாது. அப்ப எஸ்டி கிராஃப்ல படித்திறன் வேகத்தை தரும்னா இந்த ஏட ஆரம்ப பகுதிக்குரிய வேகம் ஒரு மாறாவே. அதே போல பியும் ஒரு நேர்கோடு தான். பியும் என்னது? ஒரு நேர்கோடு தான். நல்லா கவனமா இருக்கீங்க இந்த விஷயத்துல. நான் சொல்ற விஷயத்த நல்லா படிங்க. எஸ்டி கிராஃப்ல நேர்கோடுகள் வருமாக இருந்தால் அங்க மாறா வேகத்தை தான் தரும். அது பிளஸ் ஒரு மைனஸ் அது இருக்கட்டும், மாறா வேகத்தை தரும். மாறா வேகமாக இருந்தால் ஆர்முடுகள் என்ன அறிப்பாங்க? பூஜ்ஜியம் அறிக்க போறான். அவன் கதைக்கான பியின் ஆர்முடுகள் ஏ இதை விட உயர்வான அறிக்கும். ரெண்டு பேருக்குமே ஆர்முடுகள் இல்ல, ஆர்முடுகள் பூஜ்ஜியம் என்ற ரெண்டு பேரும் அந்தந்த உரித்த சீரான வேகங்களோட இயங்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வேகம் அல்ல, அவங்க அவங்களோட சீரான வேகங்களோட இயங்குறாங்க. எனவே ஏ கூற்ற நாங்க பிளன் எடுக்கிறோம். இங்கே வேக நேர வரைவின் படித்திறன் வேகத்தை தருங்கிறத வச்சு நான் இந்த கேள்வியை அந்த இடத்துல அணுகினதால. சரியா? எஸ்டி கிராஃப்ட படித்திறன் வேகத்தை தரும். பட் இங்க இருக்கிற வேகம் எல்லாம் மாறா வேகம்ங்கிறதால மாறா வேகம். ஏன்னா நேர்கோடு வந்திருக்காது, நேர்கோடு வந்ததால மாறா வேகம். எனவே ஆர்முடுகள் பூஜ்ஜியம் ஆகும். ஆர்முடுகள் அதுக்கு பூஜ்ஜியம், அதுல மாற்று கஷ்டம். இப்ப ஒரு பி பார்ட். நேரம் t t3ல இப்படி ஒன்று இருக்குது. சரி, கிராஃப்ல இது t1, அதே போல இது t2, அதே போல இது t3, இது t4. சரி, ஓகே. நேரம் t3ல இரண்டாவது தடவையாக ஏயும் பியும் ஒன்றாக சந்திக்கின்றன. இரண்டாவது தடவையாக ஏயும் பியும் ஒன்றாக, எஸ் அது சரி. இங்க பாருங்க, அந்த புள்ளிய வித்தியாசமான நேரங்கள்ல கடந்தாலும் t1ல இந்த ரெண்டு துணிக்கைகளும் முதலாவது தரம் சந்திப்பாங்க. இதுதான் அவர் முதலாவது தரம் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு இரண்டு பேர் நேரம் அந்த பி ஏங்கிற துணிக்கை t2 வரைக்கும் இயங்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல ஓய்வுல இருக்கார். இவர் அவரை கடந்து போயிடார், இடப்பெயர்ச்சி கூட்டிட்டு போகுது. போய் ஒரு கட்டத்துல திரும்ப என்ன செய்யறார், திரும்பி அதே பாதையில வரக்க திரும்ப சந்திக்க போறாங்க அதே இடப்பெயர்ச்சி. அப்ப ஏ வந்துட்டு ஓய்வு நிலையில இருக்கும், பட் சந்திப்பாங்க, இடப்பெயர்ச்சி சமனா இருக்குது. எனவே அந்த ரெண்டாவது t3ல எஸ் இரண்டாவது முறையாக அவங்க சந்திக்க போறாங்க. ஆரம்பத்துல சந்திக்கல. இவர் இயங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் பாருங்க, இந்த நேரத்துல இவர் ஒரு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, இவருக்கு இடப்பெயர்ச்சி 0 வரைக்குது. அப்ப அதுவும் சத்தியம் இல்லை. ரெண்டாவது சார் ஏ பி கூட்டு சரி, அது பாபா கேள்வி ஸ்பேஸா படிச்சுக்கலாம். சிக்கு வரும். நேரம் t3க்கு பின் ஏனதும் பியினதும் வேகங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இல்ல, ஏ வந்துட்டு ஓய்வு. t3ல இந்த நேர்கோடு பாருங்க எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருக்க tan 0 தான் வரும். எனவே படித்திறன் 0, வேகம் 0. எனவே ஓய்வு ஏ ஓய்வுங்கிறதால இந்த கூற்றை நாங்க பிள்ளை எடுக்க. ஏன் பிள்ளை எடுக்கணும்னா ஏ ஓய்வு. மற்ற முறை கதைக்க தெரியும், ரெண்டு பேரும் வேகம் வித்தியாசம் ஏ ஓய்வுல இருக்க, ஏ ஓய்வுல இருக்காங்கிறதால நாங்க கதைக்க தேவை. எனவே இதெல்லாம் நாங்க தவறானது கேள்வி. சரியா? இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு பி சரின்னு போட்டு அடிச்சு போட்டு வாரல்ல. இவற்றுள் தவறான ஏயும் சியும் மட்டும் பொருத்தமானது. மூன்றாவது விடை பொருத்தம். தெளிவாக அதெல்லாம் வாசிப்போம். விளங்கிட்டாடா?
கேள்வி 5வது கேள்விக்கு ஏயும் சியும் எடுத்தது. சரி, அடுத்த வாங்க 6வது கேள்வி. அடுத்த வாங்க 6வது கேள்வி. கியூட்ல இருக்கிற 6வது கேள்வி. இதுவும் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்றா லேசா அந்த விடைக்கு வரக்கூடியதுதான். சரியா, நல்லா கவனிங்கடா. இரும்பினால் ஆக்கப்பட்ட தலையையும் மர கைப்பிடியை கொண்ட சுத்தியல் ஒன்றும் புவியீர்ப்பின் கீழ் சுழற்சியுடன் எறியப்படும் போது அதன் கனநிலைகள் உரு காட்டுகின்றது. இவற்றுள் சாத்தியமற்ற கனநிலை. சரி, ஓகே. இப்ப நாம அந்த சுத்தியலை நான் கதைக்க போனோம். இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இந்த கேள்வி இருக்கிற இங்கே கவனிங்க. சரியா, சரி, இப்படி சுத்தி எல்லாம் இருக்குதுங்க. எங்களுக்கு தெரியும் அவன் என்ன சொல்றான்னா, இது இரும்பாலையும் இது மறை பலகையாலையும் ஆக்கப்பட்டது. நான் சும்மா சொல்றேன். இவர் ஈர்வை மையம் இஞ்சு இரும்பு பகுதியில ஈர்வை மையத்தை நான் இங்க கதைச்சுக்குவேன். அதே போல மறைப்பலகையில இன்ஜின் எடுக்கும். எங்களுக்கு தெரியும்டா, ஒரு உடல்ல 2 சமாந்தர விசைகள் தொழிற்படுமாக இல்ல திணிவு மையம் அல்லது நிறை தொழிற்படுற புள்ளியில் வையும். இவர் நிறை இந்த இடத்துல கீழ் நோய் தொழிற்படுறார், இவர் இந்த தொழிற்படுறார். பாருங்கடா, 2 சமாந்தரமான விசைகள் ஒரு உடல்ல தொழிற்படுமாக இருந்தா அவர் விளையுள் விசை அவங்க 2 பேருக்கு இடையில தான் வருவாங்க. யாரு பெரியாலோ அவரின் பக்கமா. அப்ப இவர் விளையுள் ஈர்வை மையம் என்ன செய்ய போகுதுன்னா இந்த புள்ளியில வரப்போகுது. யாரு பெரியாலோ அவரின் பக்கமாக வரப்போறார். இது சுத்தியல்ல இந்த ஈர்வை மையம் தாக்குற புள்ளிய நாங்க பிடிச்சது. அடுத்த இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு துணிக்கைய நாங்க எரிய பாதையில், சரியா நல்லா பாருங்க, ஒரு குறித்த கோணத்துல நம்ம ஒரு துணிக்கைய நீங்க எறிகிற சந்தர்ப்பத்துல நாங்க வரைகிற இந்த எரிய பாதை, இந்த எரிய பாதை யாராக இருப்பாருண்டா இந்த திணிவிட ஈர்வை மையத்தானம் பயணித்த பாதையா இருக்கும். அந்த விஷயத்த புடிச்சுக்கோம். பிளைனா சொல்றது. அப்ப நம்ம எரியத்துல ஒரு துணிக்கு எறிகிறோம் ஒரு குறித்த கோணத்துல குறித்த வேகத்துல நாம எறிகிறது மெக்கானிக்ஸ்ல நான் ஆரம்பத்துல பாக்குற பகுதி. இந்த இடத்துல இருக்கிற இந்த எரிய பாதை என்கிறது எரிய பாதை இது யாருண்டா அந்த உடலின் ஈர்வை மையத்தானம் பயணித்த பாதை. சரி, உடலின் சரி எறியப்பட்ட உடலின் ஈர்வை மையத்தானம் அல்லது திணிவு மையம் கதைச்சாலும் சரி. திணிவு மையம் என்ன உடல்கள் பர்மனன்ஸ் திணிவு மையமா திணிவு மையம் கதைச்சாலும் பிரச்சனை. உடலின் ஈர்வை மையத்தானம் அல்லது திணிவு மையம் பயணித்த பாதை தான் அது. தெளிவாக விளைவு பயணித்த பாதை இதுதான் இந்த எரிய பாதை. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப கூட கேள்விக்கு வாங்க. நான் சுத்தியல்ற ஈர்வை மையத்தானம் அல்லது திணிவு மையத்தானம் எங்க இருப்பார்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல ஒரு எரிய பாதையில ஒரு துணிக்கு எரியப்பட்டால் அது சுழண்டு போனாலும் சரி, இது பண்ணி போனாலும் சரி, நேரடியா போனாலும் சரி, எரிய பாதையில போக அந்த உடல்ற ஈர்வை மையத்தானம் தான் அதனோட போக. பாருங்கடா, அந்த சீங்கிற ஒரு கனநிலையில தான் அந்த சுத்தியல் நல்லா கீழே இறங்கி இருப்பாரு. மத்ததெல்லாம் டொட்ட வச்சு பாருங்க. அந்த பெரிய பாதைக்கும் சுத்தியல டொட்ட வச்சு பாருங்க. இந்த இடம்தான் அங்கு குறிக்கப்பட்டிருக்கும். சீல மட்டும் அவர் கீழே இறங்கி இருப்பார். அது சாத்தியமல்ல.
ஏன் அந்த எரிய பாதைங்கிறது அங்க இருக்கிற உடல்ற திணிவு மையத்தான நகர்ந்த பாதை தான். தெளிவாக அந்த விஷயத்தை விளங்கிக்கணும். ரைட் சிப்னா, இந்த கேள்விக்கு அந்த கணநிலை சி தான் பொருத்தமான விடை, மூன்றாவது விடைதான் பொருத்தமான விடை. ஏன் என்று விளங்கிட்டாடா? புடிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த கேள்விகளை நீங்க ஐடியாஸை யூஸ் பண்ணிக்கணும். எஸ், தெளிவாக அந்த விஷயத்தை விளங்குது. சரி, அடுத்த கேள்வியை கவனிங்க. 7வது கேள்விக்கு நாங்க வருவோம். சரி, 7வது கேள்விக்கு நாங்க வருவோம். சரி, 7வது கேள்விக்கு நாங்க வருவோம். பாப்போம் என்ன சொல்றாங்க பாருங்கடா. ஓய்விலிருந்து எக்ஸ் அச்சு வழியே இயங்கும் 2 கிலோகிராம் திணிவுடைய பொருளின் இடப்பெயர்ச்சி எதிர் ஆர்முடுகள் வரைவு காட்டப்பட்டுள்ளது. சரி, இடப்பெயர்ச்சி ஆர்முடு இருக்கணும், பிரச்சனை இல்லை. எக்ஸமன் 0 எக்ஸமன் 7 மீட்டர் வரையான இயக்கத்தில் பொருளின் மீது செயற்படும் விசையினால் செய்யப்படும் வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனி. முதலாவது, நாங்க ஆர்முடுகள் எதிர் இடப்பெயர்ச்சி நேர வரைப்ப நாங்க ஆர்முடுகள் எதிர் இடப்பெயர்ச்சி வரைப்ப கதைக்க போறோம். சரியா? இந்த இடத்துல அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிறேன். நல்லா பாருங்கடா. ஒரு உடல் இருக்காது, ஒரு உடல். சரியா? இந்த கதையை கம்மி, அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே வாங்க. ஒரு உடல் இருக்காது, ஒரு குறித்த திணிவுடைய ஒரு உடல். இந்த உடல்ல ஒரு மாறா விசை ஒன்று தொழிற்படுது. எஃப்ங்கிற ஒரு மாறா விசை ஒரு குறித்த திசை மாறா விசை தொழிற்படுது. சரியா? அந்த டைம்ல இவர் என்ன செய்யறாருன்னா, எக்ஸ் தூரம் இடப்பெயர்ச்சி அடைந்தால் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடாக W சமன் F தர X என்று நாங்க கதைக்கலாம். அதே போல இதை நான் கிராஃப்ல கதைச்சா இங்க பாருங்க, ஒரு உடலின் மீது இது Fங்கிற ஒரு போர்ஸ் நியூட்டன்ல இருக்கட்டும், இது X இடப்பெயர்ச்சி மீட்டர்ல இருக்கட்டும். சரியா? இங்க பாருங்க, Fங்கிற ஒரு போர்ஸ் X தூரம் வரும் வரைக்கும் இந்த துணிக்கு இடப்பெயர்ச்சி அடையக்க மாறா விசையொன்று தொழிற்படுது. இந்த இடத்துல X தூரத்தை கடக்கும் வரும் வரைக்கும் அந்த மாறா விசை. இப்ப பாருங்கடா, விசை எதிர் இடப்பெயர்ச்சிட வரைபட பரப்பளவு. சரியா? இதுல பரப்பளவு நாம செக் பண்ண ஏரியா செக் பண்ணினா F தர X யாரால தரப்படும்னா வேலையாக இருப்பார். விளையாட சொல்றது குறித்த திணிவுடைய உடல்னு நான் சொல்லிட்டேன் M. அதே நேரம் ஒரு சமன்பாடு நாங்க நியூட்டனின் 2ஆம் விதியை கதைச்சீங்கன்னா F சமன் M × E
குறித்த திணிவு என்ப நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தால் விசை நேர்வீத சமன் என்று கதைக்கலாம். அப்ப விசையில வரப்போற அந்த மாற்றத்திற்கு பதிலாக யாரையும் நாங்க கதைக்கலாம். ஏல வர ஆறுமுடுகிற மாற்றத்தை கதைக்கலாம். இந்த விஷயத்த தெளிவா இருக்கு. இதுல இருந்தா அவங்க என்ன செய்யலாம், அந்த கதைக்கு கொண்டு வராங்க. அப்ப எஃப் எதிர் இடப்பெயர்ச்சி வரைவிட பரப்பளவு வேலையை தருவாரு. அதே நேரம் விசையில வாரத்துக்கு மாற்றத்துக்கு பதிலாக நாங்க யாரையும் கதைக்கலாமுங்க, ஆறுமுடு கதைக்கலாம். அது ஒரு குறித்த திணிவாக இருந்தால் எஃப் சமன் எம் இன்டு ஏ, எஃப் நேர் சமன் ஏ என்று கதைக்கலாம். இப்போ உட கேள்விக்கு வருவோம், என்ன சொல்றாங்க பாப்போம். இப்ப இந்த கேள்விக்கு வாங்க, அவங்க என்ன கதைச்சு வச்சுங்கன்னா சரி, இது அப்படியே போகுது, அந்த கிராஃப் அப்படியே போறாரு. இதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம இதுல எடுத்துப்போம். ஏன்னா இதுல 6, இது மீட்டர் செகண்ட் மைனஸ் 8 மீட்டர் செகண்ட் -2ல இருக்கு. இது எக்ஸ் மீட்டர்ல இருக்கு. சரி, இது 1, இது வந்துகிட்டு 4, இது 5, இது 6, இதெல்லாம் 7. இவ்வளவுதான் கதை. சரி பார்ப்போம். ஓய்விலிருந்து எக்ஸ் அச்சு வழியே இயங்கும் 2 கிலோகிராம் திணிவுடைய பொருளின் இடப்பெயர்ச்சி எதிர் ஆர்முடுக்கள் ஏ வரைவு காட்டப்பட்டுள்ளது. எக்ஸமன் 0விலிருந்து எக்ஸமன் 7 மீட்டர் வரையிலான இயக்கத்தில் பொருளின் மீது செயற்படும் விசையினால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு கேட்காங்க. சரி, இங்க பாருங்கடா, எஃப்டி கிராஃப்ட பரப்பளவு வேலையை தருவது போல ஏடி கிராஃபையும் நாங்க ஒப்பிட்டு கதைக்கலாம். அவங்க 7 மீட்டர் வரும் வரைக்கும் கதைக்கலாம். சரியா, நான் சொல்ற விஷயத்தை கவனம். நான் இந்த இடத்துல இத A1 என்று எடுத்துக்கிறேன், இவர் அதை A2 எடுத்துக்கிறார். சரியா, கவனமா இருக்கணும். நேர் திசை மறை திசை அதுல மைனஸ் ஆர், எஸ் மைனஸ் ஆர். இந்த இடத்துல என்னன்னா தெளிவா இருக்கணும் பாருங்கடா, மைனஸ்ல ஆறுமுடுகள் கதைக்கப்படுதுன்னா இயக்க திசைக்கு எதிராக அங்க விசை கொடுக்கப்படுது. அப்ப 2 சம்பவம் நடக்குது. ஒன்று, பொருளின் மீது வேலை நடக்க போகுது, பொருளினாலும் வேலை நடக்க போகுது. சரியா, பொருளின் மீது வேலை நடக்க அந்த பொருள்ல அந்த வேலை எனர்ஜியாக சேமிக்கப்படும். எனர்ஜியாக சேமிக்கப்படும். பொருளினால் வேலை நடக்க அந்த இருக்கிற எனர்ஜி அப்படின்னு செய்ய போறாரு, ரிலீஸ் ஆக போறாரு. அவ்வளவுதான் விஷயம். நீங்க இப்ப உதாரணத்துக்கு தரையில இருக்கிற ஒரு பொருளை நான் மேலுக்கு தூக்குறேன். மேலுக்கு தூக்கினா இப்ப கேட்டா சொல்லுவீங்க, இது எம்ஜிஹெச் அழுத்த சக்தி இருக்குது. எப்படி வந்தது? நாங்க தூக்குறதுக்கு ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை தான் பொருளின் மீது நாம் ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை அந்த பொருள் என்ன செய்வது? அழுத்த சக்தியாக சேமிக்கப்பட போகும். அதே போல ஒரு பொருள் வந்துட்டு தன்னால இப்ப விட்டீங்கன்னா அது அப்படியே கீழே விழுந்துட்டு வரும். என்ன நடந்துட்டீங்கன்னா தண்ட எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப பொருளால வேலை நடந்தால் சக்தி இழக்கப்படுங்கிற கதை தெரியும். அப்ப பாருங்க, கேட்ட கேள்வி என்னன்னா, மீது செயற்படும் விசையினால் செய்யப்படும் வேலை என்னன்னு கேள்வி. சரியா, அப்ப இந்த இடத்துல விளையுளாக என்ன வேலை, அந்த உடல்ல என்ன எனர்ஜி சேமிக்கப்பட்டிருக்குன்னா கேட்காங்க. வேலைங்கிற சக்தியாக நம்ம கருது. எனவே பாருங்கடா, இந்த A1ங்கிறதே பொருளின் மீது செய்த வேலையாக இருப்பார். இந்த இடத்துல இருக்கிற A1 பொருளின் மீது செய்த வேலை A2 பொருளினால் செய்த வேலை. அப்ப எனர்ஜி எல்லாம் பார்க்க முடியும். அப்ப A1 நான் எடுத்துக்கிட்டேன், நான் வேலைன்னு கதைக்க போறேன். A1 நல்லா கவனிங்க. A1 எடுத்துக்கிட்டான் சரிவகத்தின் பரப்பளவு அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 5 சக எதனடா 3 தர செங்குத்து உயரம் 6. தெளிவா இருக்கணும். நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா, இத சரியா எத்தனை கிலோகிராம், எஸ் 2ஆல நான் பெருக்க போறேன். 2ஆல என்ன செய்ய போறேன்? பெருக்க போறேன். அங்க தந்திருக்கிறது AX வரைப்பு
சரியா? AX வரைப்பு நல்லா கவனிங்க. தந்திருக்கிறது AX வரைப்பு, பட் FX எதிர் வரைபடம் விசை எதிர் இடப்பெயர்ச்சி வரைபடம் பரப்பளவு தான் என்ன தரும்? வேலை தரும். அப்ப நாங்க இந்த பரப்பளவால திணிவால பெருக்கி விட்டோம் என்றால் அங்க விசை வந்துருவார். 6 முடுக்கள் தர திணிவு F எடுத்துக்கலாம். சென்ற விளங்குதா? ரைட், அவ்வளவுதான் கதை. இப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் நாங்க கேன்சல் பண்ணி விடலாம். இங்க எடுத்தீங்கன்னா 8 தர 6 8 48 ஜூல். கவனமா இருக்கணும், இது பொருளின் மீது. அடுத்தது வரட்டும், A2 நம்ம காணும். A2 நம்ம காணும். A2 எடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு சரிவகம் தான். அறத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 1 சக 2 தர செங்குத்துயரம் 6 வரும். எனவே 3 தர 3 3 தர 3 வரும். இது 9 ஜூல். இது இன்னொரு 9 ஜூல். எனவே விளைவு பொருளின் மீது செய்யப்பட்ட வேலை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 48 என்னடா வரும்? சுருக்கின சரியா? இதுல 1 தானே, இதுல 2, 7 வரைக்கும் தானே, 2 வந்து சரி சரியா? அப்ப 9 வரும். 48 மைனஸ் 9 என்னடா வரும்? 30. நான் சொல்லிக்கிறேன் சரியா? இதையும் 2 அளவு இருக்கும், இதையும் 2 அளவு இருக்கும். சார் எதனால வரும்? 18 வரும். என்ன வரை? 18. அப்ப கழிச்சு விட்டா 30 ஜூல். 30 ஜூல். எஸ், முதலாவது விடை பொருத்தமானது. முதலாவது விடை பொருத்தமானது. கவனமா இருக்கணும். இதையும் நாங்க 2 அளவு திணிவால நாங்க பெருப்போம். விளங்கிட்டா சொன்ன விஷயம்? சரி, அந்த கேள்வி கொஞ்சம் பாருங்க. சரி, அடுத்த கலை. டே, இந்த 2ஆல பெருக்கின கதை என்னடா? இங்க கவனிங்கடா. எங்களுக்கு தெரியும்டா, F எதிர் இடப்பெயர்ச்சி நேர வரையோட பரப்பளவு தான் வேலையை தரும். அவன் தந்திரிக்கான் 6 முடுகள் எதிர் இடப்பெயர்ச்சி. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இங்க நாங்க விசையை கருதுற கொள்றா, நீங்க அங்க திணிவால பெருக்கணும். பாருங்க, A தர D வரப்போகுது, பட் எனக்கு F தர D வரணும். F நான் கொண்டு வரேன்டா மாறா திணிவுண்டா A M ஆல பெருக்கி விட்டீங்கன்னா F வந்துடும்.
சரியா? அப்ப இந்த இடத்துல ஈட பரப்பளவு நாங்க காண ஏ எடுக்க எந்தர ஏன்னுதான் நாங்க கதைக்கிறோம். எந்தர என்று கதைக்க போறோம். அதனாலதான் நான் 2ஆல பெருக்கிறேன். அந்த டவுட் கேட்டால் கொஞ்சம் கிளியரா எடுத்துக்கோங்க. எனவே உங்களுக்கு 30 ஜூல் ஆன்சரா வருவாங்க. விளங்கிட்டு அந்த கேள்வி செப்னா அந்த கேள்வி விளங்கிட்டாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நாங்க வருவோம். தெளிவா விளங்குது. கேள்வி திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சரி, சரியா பாருங்கடா. அடுத்த கேள்விய பாருங்க. 8வது கேள்வி பாருங்க. டியூப்ல இருக்கிற 8வது கேள்விய பாருங்க. டியூப்ல இருக்கிற 8வது கேள்வி. டியூப்ல இருக்கிற 8வது கேள்விய பாருங்க. சலார் 4 கிலோகிராம் திணிவுடையதும் 0.5 மீட்டர் ஆரையுடையதுமான வட்டத்தட்டு வடிவ சில் ஒன்று கிடையுடன் 30 பாகை சாய்ந்துள்ள சாய்தளம் ஒன்றில் வைக்கப்பட்டு சாய்தளத்திற்கு சமாந்தரமாக அச்சுக்கு பிரயோகிக்கப்படும் 45 நியூட்டன் விசையினால் மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. சில்லு வழுக்காது உருளுகிறது. சில்லு வழுக்காது உருளுகிறது. சில்லு சாய்தளம் வழியே 12 மீட்டர் தூரம் அசைந்த பின் சில்லின் பெயர்ச்சி கதி என்னன்னு கேட்காங்க. ரைட், இங்க பாருங்க. இதுதான் இங்க இருக்கிற கதை. ஒரு சில்லு 45 நியூட்டன் கொடுத்திருக்காரு. உருள்றாரா? இவரு உருண்டு போறார். 30 பாகை சாயில் இருக்குது பாருங்க. சில்லு சாய்தளம் வழியே 12 மீட்டர் அசைந்தான். என்ன இருக்குது? இந்த இடத்துக்கு வருது. வர ஈர்வை மையத்தான இந்த இடத்துல 12 மீட்டர் தூரம் சாய்தளம் வழியே 12 மீட்டர் தூரம் அசைந்தார். அங்க இருக்கிற கோண வேகத்தை ஒமேகான்னு எடுத்துக்கும். இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை நான் வீண்டு எடுத்துக்கிறேன். அந்த டைம்ல இவர் ஒரு ஹைட்டும் வந்திருக்குது. சரியா? ஒண்ணுமில்லடா. செல்லு வழுக்காது உருளுகிறது. செல்லு சாய்தளம் வழியே 12 மீட்டர் அசைந்த பின் செல்லின் பேச்சு கதி என்னன்னு கேட்காங்க. செல்ற பேச்சு கதி எங்களுக்கு தெரியும். சக்தி காப்பு தத்துவம். சரியா? நாங்க இந்த செல்லின் மீது செய்த வேலை அங்க 3ஆக டிவைட் பண்ணப்படுவோம். ஒன்று சுழற்சி இயக்க சக்தி, சக ஏகபரிமாண இயக்க சக்தி, ஏகபரிமாண வேகம். அதே நேரம் ஒரு ஹைட்டும் இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப அழுத்த சக்தி விளங்கிட்டா? அப்ப நாங்க எப்படி செய்ய போறோம்டா, சக்தி காப்பு தத்துவத்தின்படி சக்தி காப்பு தத்துவத்தின்படி செய்யப்பட்ட வேலை யாருக்கு சமன அழைக்க போறாருண்டா, ஏக பரிமாண இயக்க சக்தி, பரிமாண இயக்க சக்தி சக சுழற்சி இயக்க சக்தி சக அழுத்த சக்தி மாற்றம். அழுத்த சக்தி செய்யப்பட்ட வேலை 45 நியூட்டன் தர 12 மீட்டர் தூரம் இழுக்கார். ஏக பரிமாண இயக்க சக்தி 12 mv வரைக்கும் சக சுழற்சி இயக்க சக்தி 12 I ஒமேகா ஸ்கொயர் சக இது இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. mgh அவ்வளவு தூரம் உயர்த்தி எடுத்திருக்கீங்க. mgh தூரம் போய் அவ்வளவுதான் நீங்க ரைட். இப்ப பாருங்கடா, இத படிக்கலாம்டா.
திணிவு பாருங்க, திணிவு தந்திருப்பாங்க 4 கிலோகிராம் தர வி ஸ்கொயர் சக 1/2 தர வட்ட தட்டுங்கிறதால half m ஸ்கொயர் 1/2 தர எம்முக்கு பதிலா 4 தர ஆர் ஸ்கொயர் அரைண்டு வந்திருக்கும். எனவே 1/4 தர ஒமேகா ஸ்கொயர். இங்க பாருங்க v சமன் r ஒமேகாண்டு வரும். எனவே ஒமேகா சமன் v ஓவர் r எழுதலாம். v ஓவர் r எழுதலாம். இந்த இடத்துல v சாரி r வந்துட்டு அரை மில்லிமீட்டர்ன்றதால அரைய பிரதியில அந்த 2 மேல போகும். எனவே ஒமேகா சமன் 2v கிடைக்கலாம். அரைய பிரதி அரை மில்லிமீட்டர் பிரதிட்டர். அப்போ ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலா 2v முழுவதின் வர்க்கம்னு வரும். சக mgh எம்முக்கு பதிலா 4 தர ஜிக்கு பதிலா 10 ஹெச்சுக்கு பதிலா இங்க பாருங்க செம்பக்கம் இது 30 பாயிண்ட் தெரியும். எச்ச கண்டுபிடிக்கலாம். என்ன வரும்? சைன் 30 பாகை சமன் எதிர்பக்கத்தின் பங்கள் செம்பக்கம் sin 30 half இது சமன் h இன்கள் 12. எனவே h சமன் 6 மீட்டர். h சமன் என்ன வருவாரு? 6 மீட்டர் தர 6. கசான் இது கரெக்டா என்ன? 990 சூரடா எதனா 540 ரைட். நீங்க கவனிங்களா? இப்ப இத சுருக்கினீங்கன்னா இது 2 v ஸ்கொயர் சக இந்த 2 கேன்சல் பண்ணலாம். இதுல ஒரு 4 வரும், அங்கேயும் ஒரு v ஸ்கொயர் வரும். இல்லைங்களா? என்ன நடந்தது? 2 4 வெட்டப்பட்டும் இதுல ஒரு 2 வர்க்கம் 4 இது வெட்டப்பட்டு v ஸ்கொயர் வரும். சக இதுதானா 240 சரியா? அப்ப இது 540 பாருங்கடா. இதஞ்சால கொண்டு போய் கழிச்சுட்டீங்கன்னா இது 3v வர்க்கம் சமன் 300 வரும். எனவே v வர்க்கம் சமன் 100 வரும். v சமன் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். இரண்டாவது ஆன்சர் பொருத்தமானது. சரி, இங்க கவனிங்க. இந்த கேள்வியை நோட் பண்ணி எடுங்க. பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை எங்களோட அடுத்த 2வது கிளாஸ் நடக்கும். அந்த 2வது கிளாஸ்ல சில விஷயத்தை கவனிங்க. அதுக்கிடையில மேக்சிமம் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு முடியுங்க. வார கிளாஸ் மிச்சம் இருக்கிற அந்த 50 கேள்விகளும் முழுமையா முடிக்கிற மாதிரி தான் நாங்க டைம் எடுத்து அந்த கிளாஸ் நடக்கிற மாதிரி இருக்கு. சரி, வார ஃப்ரைடேவோட வந்துகிட்டு இந்த எங்களோட நம்பர் 1 எங்களோட பேப்பர் மாடல் பேப்பர் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி நான் வெனிஸ்டேஸ் என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்குரிய 2வது மாடல் பேப்பராக ஸ்ட்ரக்சர் பகுதி இருப்பாங்க. அதுலயும் நாங்க ஒரு 4 அல்லது 5 ஸ்ட்ரக்சர் உள்ளடக்கினமாகி மெக்கானிக்ஸ் சார்ந்த பகுதிகள் வரும். நாங்க அந்த கிளாஸ்லயும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரைடேக்குள்ள நீங்க என்ன செய்யுங்கன்னா இதுல டியூப்ல இருக்கிற அவ்வளவு கேள்விகள் செஞ்சு பாருங்க. நாங்க முழுமையாக அந்த கேள்வி முடிக்கிற மாதிரி நேரம் எடுத்து உங்களோட ஃப்ரைடே கிளாஸஸ் நடக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.